ஆமாங்க. லோட் ஆயிட்டு இருக்குங்க. போன கிளாஸ்ல அந்த எஃப்ஆ பத்தி ஃபுல்லா படிச்சு அதே போல இதுவும் பத்தியும் படிச்சிட்டோம். அப்படிதானே? ம். படிச்சு அதுல ஆமாங்க. work தந்தேன். உங்களோட work bro. بسم الله الرحمن الرحيم. وجعلنا فيها رواسي شامخات وأسقيناكم ماء فراتا ஓகே குட் மாஷால்லா. ரெண்டாவது. كلوا كلوا وتمتعوا قليلا كلوا وتمتعوا قليلا ஊ அல்ல. إن ஊ அல்ல. ஊ. ஊ. குலு وتمتعوا وتمتعوا عين. كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون. முஜு ரெண்டு வரக்கூடாது. மூஜி. மூஜி. இஜித சவுண்ட் தான் ஜீம கலக்கணும். அடுத்தது உங்களுக்கு தெரியும் சது. مجرم. எஸ் சது செய்யப்பட்ட நூன் இதுனா இன்னக்கும் அதையும் பார்த்துக்கிறோம். ம். كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون. ரீ வராது. முஜிரி. முஜி ஒரு ரீ என்ற பல்ல ஏண்டா நான் ரா படிச்சுக்கிறோம். مجرمون. முஜிரி மூன் சின்னரி. مجرمون. كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون. குட். மூணாவது. يغفر لكم ம் பிள்ளையே எப்படி பேர்லக்கம் வராதே. يغفر لكم பிழையே எப்படி உச்சரிக்கிறது இந்த எழுத்து. இங்கதான் இங்கே பிரச்சனை. in the وين வா. يغفر யவ். யவ் يغ- ஃபீல். யவ். கோவல் இனமே. يغفر لكم யா மாத்தவனம். யோ. யவ். யவ் அல்ல. ஏதான் அது. யவ். யவ் ஃபீல். يغفر لكم யவ் அல்ல சிஸ்டர். வா. ன்னு சொல்லி பாருங்க. கோ. يغفر لكم. அந்த காண்டு சில நேரம் தொண்டையில ஒரு இடத்துல டச் ஆகுது ஏன்னா கோ. أم நாவினுடைய அந்த أم அந்த அந்த டச் ஆகுறது உச்சரிக்கிறதுலயும் டச் ஆகணும். யவ் பீல். يغفر لكم. எஸ். correct அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று யாவை மாத்தக்கூடாது. சவுண்ட் எடுத்துக்கொள்ளணும். ம், ராட வல்லினத்துக்கு கொண்டு போக கூடாது. அது வெள்ளினம் சாஃப்டா ஃபீல் என்று வந்துடணும். ம், சரி. يغفر لكم இத உங்க ذنوب டோன்ல எடுத்து இப்ப. يغفر لكم من ذنوبكم. correct. ம் திருப்பி போதுங்க பாபு. يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى. முசம்ம அது போல. مسمى. லைட்டா நீட்டி. நீட்டி நிப்பாட்டணும். எஸ் லைட்டா 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். يغفر لكم. அது இன்னும் சரி வரல. யவ். அது நார்மலா வர முடியாது. ஏன் உங்களை கஷ்டப்படுத்திட்டோம் என்றால் இந்த எழுத்து நார்மலா உச்சரிக்கப்படுற எழுத்து அல்ல. يغفر يغفر لكم. يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى. لا تري مسمى. البري مسمى. 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 آه. போதும் போதும். يغفر بلا بلا بلا.
வரல. لكم யவ் யவ் அல்ல. யவ் அண்டா அது ஐனும் இல்ல கொயினும் இல்ல. ரெண்டுக்கு இடையில வந்துடும். யவ் يغ- ஃபீல். யவ் யவ். يغفر لكم. எஸ். correct. எந்த அளவுக்கு தூக்கி தடிமா எடுத்து கொண்டு போதிலுமோ அந்த அளவுக்கு நான் தடிமா எடுக்கணும். யவ் ஃபீல். யவ் ஃபீல்னா அது பிள்ளை. يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى சரி போதும். يغ- يغفر لكم யவ் பிள்ளை. யவ் அல்ல. கா என்று உச்சரிக்கிற நேரம் தொண்டையில் என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். காண்டு உச்சரிக்கிற நேரம் தொண்டையில பகுதியில் என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். அடித்தோண்டே ரெண்டு இடத்துலயும் ஜாயின் ஆகும் ஜாயின் يغفر ஆகுது. அப்ப அதுக்கு சுக்கூனை வச்சு ஓதக்கொள்ளையும் கட்டாயம் ஜாயின் ஆகும். يغفر لكم. எஸ். நீங்க என்ன செய்றீங்க? காண்டு உச்சரிக்க நேரம் ஜாயின் பண்ணுது. சுக்கூனை வச்சு ஓத நேரம் ஜாயின் பண்ண மாட்டீங்க அப்படிதான். அது பிள்ளை. ரெண்டுக்கும் ஜாயின் ஆகும். ஓகே, நாளா வாங்க பாப்போம். பிரச்சனை பாப்போம். والذين هم من عذاب பிழை பிழை. ربهم படிச்ச சட்டங்கள் சதி செய்வட்ட மீமிக்குது நீங்க ஓதுன இடத்துல. சதி செய்வட்ட மீம் மட்டுமல்ல. والذين இது என்ன சட்டம் இது சொல்லுங்க பாப்போம். எப்படி சட்டம் சொல்ற? உம், இது ஸ்- சுகுன் செய்யப்பட்ட மீமை ம், தொடர்ந்து ம். இன்னொரு மீம் சத்து செய்யப்பட்ட மீம் இதுகாமுடைய ஆ, மீம் மீம் வந்து ஏனா இருக்கு. அப்ப என்ன செய்ய? இணைத்து இணைத்து ரெண்டையும் சேர்த்து குணா செய்து ஓதணும். ஆயித்தானே பாத்தீங்களா? அப்ப உன்னா சேர்ந்து கொண்டிருக்கிற நீ செய்யலையே. ஆ. والذين هم من عذاب ربهم مشفقون. முஸ் என்று வரையில அது. அந்த ஷீன் தடிப்பும் பேசிட்டு முஷ் ஃபிகூன். போன கிளாஸ்ல مشفقون. இந்த வசனத்துல இந்த எழுத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் என்ன? எந்த எழுத்து? இந்த ரெண்டு எழுத்தும் போன கிளாஸ்ல பேசினோம். எப்படி வித்தியாசம் வரணும்னு சொல்லி. திருப்பி ம். இங்கேயும் அதே பிரச்சனை வந்து مشفقون. ஃபீன்னு டவுனா முஷ் ஃபீ அல்ல முஷ் ஃபிகூன். مشفقون. சரி போதும் பாவம். والذين هم من عذاب ربهم من عذاب. من من عذاب من عذاب والذين هم من عذاب ربهم مشفقون. God, I know it. كلا إنا خلقناهم مما يعلمون. மிம்மா பெல மிம்ம மூணு இடத்துல சந்திக்குது. கவனமா வந்து பாவம். من كلا إنا خلقناهم பலகு مما அந்த ஆஃப்ட தடிப்பம் போதாது. خلقناهم كلا إنا خلقناهم مما يعلمون. ஆகாது. فما منكم من أحد عنده حاجرين. ஆஹா ஆஹா பிழை பிழை பிழை. حاجزين حاجزين அதுலயும் பிழைக்குது. حاجزين. அதுக்கு முன்னாடி ஒரு பிழை கொண்டு வந்தீங்க பாப்போம். فما منكم من أحد عنده இது حاجزين. அந்த ஹூ ஒன்று சொல்லி பாத்தீங்களா? عنده عنده அஹ்? عنده இந்த ஹூவா? ஆஹா. عنه عنه سر عنه. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிழை. திருப்பி. فما فما منكم
من أحد عنه حاجزين. இப்ப இந்த வசனத்துல பாருங்க, ரெண்டு வகையான ஹெய் மிகுது. சின்ன ஹெய் மிகுது, பெரிய ஹெய் மிகுது. இதுதானே? عنه அன்ஹு عنه حاجز. ஹாஜிஸின். அஹதின் சின்ன ஹா. அப்ப நீங்க ஓதுனத்துல அந்த வேறுபாடு வரல. فما منكم من أحد عنه حاجزين. இப்ப அந்த அன்ஹுன்னு நிப்பாட்டாம ஒரே மூச்சில அழகா எடுத்து ஓத பாருங்க பாப்போம். فما منكم من أحد عنه حاجزين. வேலை மாதிரி. وإنا لنعلم أن منكم அலிபரணும் அன்ன. مكذبين. أن ஏன்னா أن பின்ன முன்னாடி ஐனி இது. وإنا لنعلم أن منكم مكذبين. திருப்பி ஓதுங்க. وإنا لنعلم أن منكم مكذبين. இன்ஷா அல்லாஹ். எட்டாவது. أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون. மீ مغ- மாத்தக்கூடாது. மெக்ரா. مغرم மீம மெக் குவாவை தான் மாத்தணும். مغرم திருப்பி ரேண்ட் வராது. பாருங்க ஒய் நம்பர்லினா. مغرم. எஸ் எஸ். أم تسألهم ஆப்பல أجرا ஆப்பல எம்தஸ். أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون. மகுரன் தான் வருது. மெக்ராமின் மெக்ராமின் முஸ்கலூன். مغرم مثقلون. சரி, இதுல இருக்கிற أم تس முக்கியமான உங்கள்கிட்ட இருக்கிற பலவீனம் என்னென்றால், அடிக்கடி நீங்க அந்த பழைய உச்சரிப்பிட அமைப்புக்கு மாற பாக்குறீங்க. அதுக்கு கட்டாயம் நீ குர்ஆன் கேட்கணும் காதால வீட்டினால. சரி. யார கிராத் கேக்குற நீங்க காரிட கேட்டு பாருல அப்படியா? அஹ் சுதைசி அவங்களுக்கு கேட்டு. சுதேசி உங்களுக்கு கேட்கறதுக்கு லேஸ் ஆயிக்கும். ஆனா அவங்களோட ஓதலை நீங்க பிடிச்சு கொள்றது கஷ்டமாயிக்கும். ஃபாஸ்டே மிஷாரி ராஷி இதை கேட்க தெரியுமா அவரை பத்தி? இல்ல இங்க தெரியாது. தெரியாது. நான் அவரோட இதை உங்களுக்கு அவரோட ஆடியோக்குள்ள வீடியோக்குள்ள எல்லாம் யூடியூப்ல இருக்குது. அவர் சரி. பேரு நீ அடிச்சீங்கன்னா அவரோட ஓதல் கொஞ்சம், அதாவது இப்ப நீங்க அடிச்சு ஸ்பீடா ஃபாஸ்டா ஓதுற ஆள் இல்லையே, ஸ்லோவா தானே ஓதி பழகிக்கிறோம். அப்ப இந்த லெவல்ல ஆமா. ஓதி பாக்குறதுக்கு அவர் நல்ல சரிங்க. நிஷார் ராஷித் அல்லது உஸ்தாத் மின்ஷாவி என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஓதி கொடுக்குற ஒரு நபர் உண்டு. அவர் ஓதுவார், அவருக்கு சரி. பின்னால பிள்ளைகள் ஓதுவாங்க. அவங்களோட அந்த மாதிரி ஆகிற காத்துக்களை நீங்க குர்ஆனை தொடர்ந்து பார்த்து கேட்கணும். அவரை போட்டுட்டு நீங்க பின்னுக்கால இருந்து கேட்கணும். இந்த உங்களுக்கு சரிங்க. சட்டங்கள் கொஞ்சம் நான் படிச்சு கொண்டு வரோம். சட்டங்களை நீங்க ஃபோக்கஸ் ஆமா. பண்ணாட்டியும் நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் இதுல எழுத்துக்கள்ட எழுத்து. உச்சரிப்புல. ஏன்னா நீங்க அதைத்தான் அடிக்கடி மாறுறீங்க. சட்டங்கள் விட சட்டங்கள் படிச்சு கொண்டு வரணும் என்ற வகையில் அது நீங்க மாறுற வீதம் கூடுதலாகி அது உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொண்டு வரும். அப்படித்தானே? இப்ப இன்னைக்கு சரிங்க. ஒரு பெரிய ஒரு கஷ்டம், அந்த உச்சரிப்பு எல்லாம் தெரியுமான பிழையாகுது. அலிப்புல இருந்து யா ஆமா. வரைக்கும் எழுத்துக்கள்லாம் என்னென்ன அமைப்புல வரணும் எல்லாம் தெரியும். ஆனா ஓதுற நேரத்துல அது கொஞ்சம் பிரச்சனையா காட்டுது. அப்ப அதனால நீங்க இன்ஷால்லா கொஞ்சம் கேட்டீங்க என்றால் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் போட்டுக்கொண்டு கொஞ்சம் அந்த யோசனையோட கேட்கணும். எழுத்துக்கள் உச்சரிப்பிட சரி. யோசனையோட. அதனால இன்ஷால்லா இந்த வசனங்கள் திருப்பி ஒரு முறை ரெடி ஆயிட்டு வரணும். இந்த மாதிரி நான் இன்ஷால்லா உங்களுக்கு சரி. லிங்க் தாரேன்னா ரெண்டு பேருடையும் விருப்பமான நாள்ல கேளுங்க. சரிங்க. சரிங்க. ஜஜாக்கல்லா. ஓகே, அஸ்ஸலாம். பாருங்க.